தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முதல்வர் அவர்கள் உடல்நலம் தேறி மீண்டு வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருந்த தமிழக மக்களுக்கு மிக பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது முதல்வருடைய மறைவு. முதல்வர் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் மட்டுமின்றி இந்திய அரசியல் களத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இந்திய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் குடியரசுத் தலைவர் அவர்களும் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் முதல்வர் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய வகையில் இறைவனை வேண்டக்கூடிய அளவில் அனைவரின் அன்புக்கும் பாத்திரமாக விளங்கியவர். ஆனால் 2.5 மாத கால தீவிர சிகிச்சைக்கு பிறகும் முதல்வர் அவர்களை காப்பாற்ற இயலவில்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். சிறு வயதில் தந்தையை இழந்தவர், இளம் வயதில் தாயை இழந்தவர் என்றாலும் தனக்கென ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளாமல் வாழ்ந்த அவருக்கு இன்றைக்கு லட்சோபலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடங்கிய ஒரு குடும்பத்தின் தலைவராக தனது வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார். நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டியவர், தமிழக மக்களுக்கு நெடுங்காலம் அரசியல் களத்தில் தொண்டாற்ற வேண்டியவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. தான் எடுக்கிற எந்த முடிவிலும் ஒருபோதும் பின்வாங்காதவர், எந்த சூழலிலும் எதற்கும் சமரசமாகாதவர், எவ்வளவு வலிமை பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பதென்று முடிவெடுத்தால் துணிவாக எதிர்த்து மோதி வெல்லக்கூடிய வல்லமை பெற்றவர். அப்படி அனைத்து போராட்டங்களிலும் வெற்றி பெற்ற அவர் இந்த உயிருக்கான மீட்பு போராட்டத்தில் அவர் அதை சாதிக்க இயலவில்லை என்பது நமக்கு வேதனை அளிக்கிறது. தமிழக மக்களின் நலன்களுக்காக பாடுபட்டதோடு புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்களுக்காக, ஈழத் தமிழர்களுக்காக தமது இறுதிக்கால அரசியல் களத்தில் போராடியவர், தமிழீழ மக்களுக்காக குரல் கொடுத்தவர், தமிழீழ மக்களின் நலன்களுக்காக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தவர். இப்படி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கிய முதல்வரை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். தமிழக மாநில உரிமைகளுக்காகவும் மத்திய அரசோடு கடுமையாக போராடியவர். நம்முடைய இந்திய அரசு ஜிஎஸ்டி என்கிற வரி விதிப்பை கொண்டு வந்த சூழலில் கூட அது மாநில உரிமைகளை பறிக்கும், மாநில உரிமைகளை பாதிக்கும் என்று அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர். அப்படி எல்லா நிலைகளிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர். ஆணாதிக்க நிறைந்த சமூகம் இந்த சமூகம். இதில் ஒரு பெண்மணியாக நின்று எல்லா சவால்களையும் எதிர்கொண்டவர், சதிகளையும் முறியடித்தவர், மகத்தான வெற்றி பெற்றவர் இன்று நம்மிடையே இல்லை. அவரை இழந்து வாடுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாமையும் அயராமையும் தான் அவருடைய ஆளுமை. அவருக்கென்று இந்த அரசியல் களத்தில் தனி இடம், சிறப்பிடம் உள்ளது. அவர் புகழ் நீடூழி நிலை பெறுக என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்தி அவருடைய குடும்பத்தினருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் மீண்டும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன்.